தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/6/2026 திங்கட்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 9:08 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு ஆனி மாதம் 1ஆம் தேதி. ஆனி என்று சொன்னாலே நீயா என்று வியக்கும் வண்ணம் வாழ்க்கை அமைந்தவர்கள் எல்லாம் பிறந்த மாதம் ஆனி மாதம் அப்படின்னு ஆனி மாத பலன்களில் தந்தை தொலைக்காட்சியில் நான் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அந்த ஆனி மாதம் இப்போ பிறக்குது. இந்த மாதத்திலே தான் கவியரசு கண்ணதாசன் பிறந்த மாதம். அவருக்கு இப்பொழுது 100ஆண்டு விழா நடைபெறப் போகின்றது. பொதுவாகவே எந்த மாதத்தில் என்ன செய்கிறதுங்கிறத முன்னோர்கள் அழகாக எழுதி வச்சிருக்காங்க. மொத்தம் 12 மாதத்தில் 6 மாதங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. அது எதனால அப்படிங்கிறதுக்கு அந்த புராண சம்பவங்களையும் சொல்லியிருக்காங்க. தவிர்க்க முடியலைன்னு நம்ம செய்யலாம், இருந்தாலும் கூடிய வரை நம்ம அதை கடைபிடிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ ஆணி அப்படின்னா என்ன ஒரு பழமொழி, ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே அப்படிங்கிற. ஆணி மாதத்திலே நீ அடி போட்டால் கூட, கூனி என்றால் பங்குனி, பங்குனி மாதத்திலே குடி போகக்கூடாதான். அப்ப ஆணி மாதமும் அதை சார்ந்தது. ஆணி மாதத்திலே ஒரு வீடு மாற்றம் என்றாலும் அல்லது இடமாற்றம் என்றாலும் பத்திரப்பதிவு என்றாலும் ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருந்தால் அதை நீ மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே. அது மட்டுமல்ல, எலிவளையானாலும் தனி விளை வேணுங்கிற. ஆனால் நமக்கு தனி விளை வேணும், தனி வீடு வேணும். ஆனால் இந்த மாதத்தில் நம்ம குடியிருக்க வீடு மாத்தினா கூட சில பேர் தொலைபேசி வாயிலாக கேட்பாங்க, ஆணி பிறந்துருச்சே மாறலாமான்னு. அடுத்த ஆடி மாதம் வருது, பிறகு ஆவணி மாதம் தான் சிறப்பான மாதம், அதுக்காக நாங்கள் ஆவணி மாதமே போகலாம்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்று ஒரு அழகான பாடல் உண்டு. எந்த மாதத்தில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த முன்னோர்கள் இந்த மாதங்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதை உணர்ந்து பார்க்கணும். சம்ஹாரம் 2 மாதத்துல சம்ஹாரம் நடந்துச்சான். சஞ்சல போர் 1, போர் நடந்தது 1 மாதம். பொன் பொருள் இழந்து பூமிக்குள் புதைந்தது 1, பொன் பொருளை இழந்து பூமிக்குள் ஒருத்தர் புதைஞ்சாரு, அது 1 மாதம். மன்மதனை எரித்தது 1, மன்மதனை எரித்தது 1 மாதம். மற்ற விஷம் ஏற்றது 1, விஷம் ஏற்றது 1 மாதம். மண் மனை மாறுதற்கு மாதம் 6 ஏற்றதல்ல. மொத்தம் 6 மாதத்துல சம்ஹாரம் 2 மாதத்துல சம்ஹாரம் நடந்துச்சு. சஞ்சல போர் 1, போர் நடந்தது 1 மாதம். பொன்பொருள் இழந்து பூமிக்குள் புதைந்தது 1, அப்போ ஒரு மாதம். மன்மதனை எரித்தது 1, மற்ற விஷம் குடித்தது 1. ஆக இந்த 6 மாதங்கள் மொத்தம் 2, 1, பிறகு 1, பிறகு 1, பிறகு மொத்தம் 6 மாதம். இந்த 6 மாதங்களும் மண் மனை மாறுதற்கு மாதம் 6 ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லி சுருக்கமா 4 வரி இருக்கு. இதற்கு என்ன விளக்கம், ஏன் இந்த மாதத்தை சொல்லியிருக்காங்க, எந்த மாதத்துல என்ன நடந்துச்சுங்கிற பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். விரைச்சனியாக இருந்தாலும் கூட சுபவிரயங்கள் ஏற்படும், நன்மைகள் அதிகம் நடைபெறுகின்ற இந்த நாள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 3ஆம் இடத்திலே சூரியன், வழக்குகள் சாதகமாக அமையும். வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று திடீரென நடைபெற்று மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 9:58 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன், அதற்கு பின்னால் சந்திரன் மிதுனத்துக்கு செல்கின்றார். எனவே சந்திரபலம் உச்சம் பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் அதிகாலையில் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, 2லே சூரியன் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் சந்திரபலம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சந்திரன் இன்றைக்கு காலை 9:58 வரை உங்கள் ராசிக்குள் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் இனிய நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:58க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன், சூரியன், புதன் 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே அற்புதமான நாள், யோகமான நாள். தன வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் எல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்தினர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து பெயர் எடுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். 6க்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீரென நல்ல மாறுதல். உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். உத்தியோகத்திலிருந்து நீங்கள் வேறு இலாகாவுக்கு மாறுவதோ அல்லது வேறு இடத்திற்கு மாறுவதோ அப்படி நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அயல்நாடு சென்று சம்பாதிக்க வேண்டும். நம்மோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று விட்டார்களே, நம்முடைய திறமைக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இந்த ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. பெண்மணி பிரச்சனைகள் அகலும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் மாற்ற சிந்தனைகள் வந்து அலைமோதும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கருத்து வேறுபாடுகள் அகலும். கைமாற்றாக வாங்கிய தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள். அயல்நாட்டிலிருந்து உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்தித்து செய்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதிரிகளின் பலம் குறைகின்ற நாள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். அரசியல் அனுகூலங்கள் உண்டு. நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கூட உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். 6ல் ராகு இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். பொருளாதார நெருக்கடி அகலும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 9:58 வரை காலை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. எனவே காலை 10 மணிக்கு மேல் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தது நடக்கும். புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். நாணயம் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். அதே நேரம் கேது 11ஆம் இடத்தில் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் பூர்த்தியாகலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:58க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் புது முயற்சி செய்வதாக இருந்தால் செய்து விடுவது நல்லது. ஏனென்றால் அதற்கு பிறகு சந்திராஷ்டமம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஒரு காரியத்தை செய்வோமா வேண்டாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். மனக்கசப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். அசுப விரயங்களிலிருந்து சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வீடு கட்டுவது, வாங்குவது, குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது, விலையுந்த பொருட்களை வாங்குவது, இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களில் வாங்குவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். 6லே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் தான் உங்களுக்கு ஆதாயம். இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு திங்கட்கிழமை. எனவே இன்றைக்கு அதிலும் ஆனி 1ஆம் தேதி. இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டை சிவன் வழிபாட்டையும் அதே நேரம் நந்தியம்மன் வழிபாட்டையும் பார்வதி தேவி வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. பொதுவாக சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை வழங்கும். மாதத்தின் தொடக்க நாள் என்பதனாலே இன்றைய வழிபாடு மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அகன்று தனவரவு குவிகின்ற நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். விருப்பங்கள் நிறைவேற நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குருவின் பார்வை 2ல் இருப்பதனாலே பண நெருக்கடி அகலும். வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் மிகச்சிறந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கினே சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள். மகிழ்ச்சி கடலில் மிதக்கப் போகின்றீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். துணையாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். 2லே ராக இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கல்யாண முயற்சிகள் கூட கைகூடலாம். பெற்றோர்களின் மணிவிழாக்களிலும் நீங்கள் அக்கறை காட்டும் சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு உண்டு.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்கள் நல்ல தகவலை கொடுக்கின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு வரலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலே இலாகா மாற்றங்களோ இடமாற்றங்களோ கூட வரலாம். 6லே குரு இருப்பதனாலே வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. குருவின் பார்வை 2இல் பதிவதனாலே குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள். அதற்கென்று ஒரு சிறு தொகையை நீங்கள் செலவிடும் சூழல் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். இன்றைக்கு கிழமை திங்கள் என்பதனாலே இன்று அருகிலும் சிவாலயம் சென்று சிவனை வழிபடுவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள், வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து எங்க முற்படுவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 2இல் செவ்வாய் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். வாங்கிய இடத்தை கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு பலன் கொடுக்க போகின்றது. எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், நல்ல நாள். 7ரை சனியில் ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட 2இல் செவ்வாய் இருப்பதனாலே செல்வநிலை நன்றாகவே இருக்கின்றது. நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணமும் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.